ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ பாருங்கள், கோணப்புளியங்காய் யாராவது பார்த்துருக்குறீங்களா? இது பேர் வந்து கோணப்புளியங்காய். இது மரத்தில் இருக்குது. அந்த கோணப்புளியங்காயோட மரம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பாருங்கள். அதுக்குள்ளே பஞ்சு மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிற துவர்ப்பாகவும் இருக்கும். அது எங்கள் வீட்டு ஓரத்தில் வளர்ந்துருக்குது. நான் பறிக்க போகிறேன். பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது காட்டுறேன். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? கோணப்புளியங்காய் இதுதான் கோணப்புளியங்காய். ஸ்வீட்டாகவும் இருக்கும், துவர்ப்பாகவும் இருக்கும். ஏன் கோணப்புளியங்காய் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா? தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும். வேலை முடிஞ்சா வெயிலே வந்தேன்னா மூஞ்சியே கழுவல. அப்படியே வந்து நாய்களுக்கு சாப்பாடு ஆக்கிட்டு விறகடுப்பில் ஆக்கணும். அவங்களுக்கு ஆக்கும்போது தான் கோணப்புளியங்காய் மரம் பின்னாடி தான் இருக்குது. அதெல்லாம் பிடிக்கும் சாப்பிட்டுக்கிட்டு வேலை பார்த்தா நல்லாயிருக்கும். அப்போ வேறு அறிஞ்சிட்ருக்கா. வெயில் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்புலேயே தான் இப்போ குக்கரில் சாப்பாடு வச்சுக்கிறது. விறகெல்லாம் எங்காலன்னு கேட்குறீங்களா? விறகெல்லாம் எங்கள் மாமா வேலைக்கு போன இடத்துல அங்கே வேலை பார்த்துருக்குறாங்க. ஏதோ ஃபர்னிச்சர் ஒர்க் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. அதில் மிச்சமான ரீப்பக்கட்டைக அது இது வேஸ்ட்டுக எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டாரு. போட்டதுனாடி கேஸ் இல்லாததுக்கு அதுக்கும் விறகு அரைக்கிறதுக்கு எப்படி விளக்கினாலுங்க ஒரு நாளுக்கு இந்த சட்டி இப்படி ஆயிடுது, குக்கர் இப்படி ஆயிடுது. ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு அப்படியே இருப்போம். கை பூரா கருப்பாயிடுது. என் கை சும்மாவே கருப்பு. அதை வேறு விளக்கிறோம்னா ரொம்ப கருப்பாயிடுது. என்ன பண்ணுறது? நிலைமைக்கு ஏற்றப்பில் வாழ்ந்து பழகணும். பாதி பிடுங்கினேன்னா பாதி அப்படியே மரத்தில் நின்று போச்சு. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இங்கே இந்த இது வந்து பாதி அப்படியே நிற்கிது இங்கே. இந்த ரவுண்டு